ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்புக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா சந்தேகங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆச்சா இல்லையா? ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷனே வந்து காமிக்கல. இப்போ எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். mhsc.tngov.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டிமேஷன் டு த கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக திரும்ப அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னமான பதவிக்குன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க பதவிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு விரைவில் இதேமாரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த பதவிக்கு யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேண்டிடேட் ஹூ செக்யூர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இந்த காமன் 2 எக்ஸாமினேஷன், அதாவது பார்ட் ஏ மற்றும் பார்ட் பியில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட்டில் நீங்கள் பார்ட் ஏல மினிமம் 20 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதேமாரி பார்ட் பியில் மினிமம் 48 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ தமிழில் 20 மதிப்பெண்களும் பார்ட் பியில் 48 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். 20 மதிப்பெண் கீழே 19 எடுத்திருந்தாலும் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த 48 கீழே 47 எடுத்திருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து வியூ ஆப்ஷனில் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கேட்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக இதான் 20 மதிப்பெண்ணும் 48 மதிப்பெண்ணும் இதில் நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் செக் பண்ணி பார்த்து இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக should upload the following document certificate in respect of the claim made their online application in the requirement portal சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் லாகின் கிரெடென்ஷியல், அதாவது உங்கள் மெயில் ஐடி வித் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டு மறந்தவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ரிட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 3/2/2025 6/2/2025 அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, காமனாக உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, 10th 12th டிகிரிக்கான மார்க் ஷீட்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசியாக இருக்கட்டும் அதையும் அப்லோட் பண்ணுங்கள். டிசி இல்லாதவங்க போனஃபைட் வந்து வைக்க பாருங்கள். அடுத்த கட்டமாக டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக அவங்களுக்கான தனியாக டாக்குமெண்ட்டும், பிஎஸ்டிஎம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டிக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோனா வீடியோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் கேட்குதோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் அதர்ஸ்ன்னு இருக்க பாருங்கள். அந்த என்சிசி, பாண்டட் லேபருக்கான சர்டிஃபிகேட், டிஸ்சார்ஜ் ஆர் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். இல்லாதவங்க அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, if a candidate failed to upload the required document within the stipulated time, he shall not be entitled to any further extension of the time அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு டைம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. The above said document should be uploaded by using login credential only. அதாவது ஆன்லைன் மூலம் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் மூலமாகவோ அல்லது எனி அதர் மோட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒன்லி ஆன்லைனில் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், the said document shall be in black and white only. ஸோ நீங்கள் black and whiteல மட்டும் தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. and the details in the said document should be visible and clear. ஸோ black and whiteலேயே அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டுமே கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் தெளிவாக தெரியணும், அதேமாரி கிளியராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பேசிக் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது இதில் போயிட்டு மேலே டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாகின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல யூசர் நேம் இதில் போயிட்டு நீங்கள் இந்த எம்ஹெச்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல எந்த மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு பாஸ்வேர்டு அப்ளை பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்.
பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்றவங்க இதில் உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த மெயிலே கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மெயிலுக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் கொடுத்த பதவிகள் இந்த பதவி இருக்குது பாருங்கள், அந்த ரீடர், ஜூனியர் பாலிப், சீனியர் பாலிப் அந்த மாதிரி பதவி நேராக போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி வச்சுருக்கீங்கன்னா டிகிரிக்கான மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஓவரால் மார்க் ஷீட்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அப்புறம் டிசி கேட்டிருக்காங்க, டிசி எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி கிளியராக நீங்கள் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி, நீங்கள் வந்து கலப்பு திருமணம் கொடுத்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு அந்த முதல் தலைமுறை பட்டதாரி கொடுத்துருக்கலாம், அல்லது தமிழில் படிச்சுன்னு கொடுத்துலாம், அந்த மாதிரி என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அதர் டாக்குமெண்ட் இருக்குது, இந்த டாக்குமெண்ட் இருக்குன்றவங்க நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 to 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாரி உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஸராக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் கூட நீங்கள் வந்து பார்த்தா அந்த வியூ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் எதுவும் எனக்கு வரலை அப்படின்றவங்க நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி அதேமாரி நீங்கள் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து செக் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, பட் அப்லோட் ஆச்சா இல்லையான்னு தெரில அப்படின்றவங்க நீங்கள் அகைன் லாகின் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உங்கள் டாக்குமெண்ட் பக்கத்தில் வியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அப்படி வியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வியூ காமிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நேற்று ஒரு சில பேர் அப்லோட் பண்ணாங்க, பட் மார்னிங் வந்து பார்த்தா திரும்ப அவங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் காமிக்குது. காரணம் என்னென்னா ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்தா சரியாக நிறைய பேருக்கு அப்லோட் ஆகலை, நீங்கள் அப்லோட் கொடுத்து சேவ் பண்ணாலும் சேவ் ஆக மாதிரி தான் காமிச்சிச்சு. இந்த மாதிரி வியூ காமிச்சா மட்டும்தான் சேவ் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் திரும்ப இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் சேவ்ட் ஆச்சுன்னு தான் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதாங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அப்லோட் டாக்குமெண்ட் வியூ ஆகலன்னு காமிச்சிங்க, வியூ பேஜ் மட்டும் தான் காமிக்குது, அப்லோட் டாக்குமெண்ட் பேஜ் வந்து காமிக்கலாம்னு சொன்னீங்க. பட் மார்னிங்லேருந்து சர்வர் கிளியர் பண்ணிட்டாங்க. நேற்று கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட் காமிக்கல. பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து சரியாக காமிக்குது. நீங்கள் லாகின் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள், இப்போ சரியாக ஒர்க் ஆகுது. அதேமாரி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் சேவ்ன்ற ஆப்ஷன்ஸும் பட்டனும் காமிக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா இன்னும் ஒரு சில சர்வர் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்லோட் ஆச்சாலும் தெரிஞ்சுக்க அகைன் லாகின் பண்ணி அப்லோட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வியூ காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். நார்மலாக இதான் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பதவிகளுக்கு அப்ளை பண்ணவங்க போயிட்டு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ மார்க்கு அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் கேட்குது அப்படின்னா மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்கன்னா பல பேருக்கு இன்னமும் சந்தேகங்கள் இருக்குது, டவுட் கேட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.